திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டது வைணவ சமயம். வைணவ சமய பத்திமை பாடல்களை 4000 திவ்ய பிரபந்தம் என்ற தலைப்பிலே தொகுத்திருக்கிறார்கள். இவற்றை பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள்: பூகையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், பெரியாழ்வார், ஆண்டாள், தொடரடிப்பொடி ஆழ்வார், திருப்பாண ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் ஆகிய 12 அந்த பனவல்களை பாடி போற்றியவர்கள். தலங்கள் தோறும் சென்றார்கள். தலங்கள் தோறும் சென்று அந்தந்த தலத்து பெருமாளை பாடி மகிழ்ந்தார்கள், போற்றி மகிழ்ந்தார்கள். இவ்வாறு ஆழ்வார்களால் போற்றி பாடப்பட்ட அந்த நிகழ்வு மங்களாசாசனம் செய்தல் என்று போற்றப்பட்டது. இவ்வாறு ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலங்கள் திவ்ய தேசங்கள் என்று போற்றப்பட்டன. இவர்கள் சமய மறுமலர்ச்சிக்கு பெரிய தொண்டாற்றியவர்கள். தலங்கள் தோறும் சென்று பாடி மக்களை ஒருங்கு கூட்டினர். 6-7 நூற்றாண்டில் தொடங்கி 9ஆம் நூற்றாண்டு வரை இவர்கள் பல்வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தார்கள். திருமாலின் பக்தியிலே ஆழங்கால் பட்டு ஆழ்ந்து நின்ற காரணத்தால் அவர்கள் ஆழ்வார்கள் என்று போற்றப்பட்டார்கள். பார்க்கடலிலே பரமபதத்திலே இருக்கின்ற திருமாலை இவர்களுடைய அன்பும் பக்தியும் கட்டி போட்டது, பந்தப்படுத்தியது. இவ்வாறு இவர்கள் மாபெரும் தொண்டாற்றி தலங்கள் தோறும் சென்று பாடி போற்றி அற்புதமான பாடல்களை தந்தார்கள். என்ன காரணமோ தெரியவில்லை, இவர்கள் காலத்திற்கு பிறகு இந்த பாடல்கள்லாம் மக்கள் மத்தியிலிருந்து மெதுவாக நழுவி செல்ல தொடங்கின. இந்த நிலையிலே இவற்றையெல்லாம் மீட்டு கொண்டு வருவதற்காக ஒரு மகான் தோன்றினார். எப்படி தேவார திருமுறைகளை நம்பியாண்டார் நம்பி அவர்கள் தொகுத்து கொடுத்தார்களோ அதை போல நாதமுனிகள், இவர்தான் வைணவ ஆச்சாரிய பரம்பரையின் முதல்வர். இவற்றையெல்லாம் எப்படி தொகுத்தார்? எவ்வளவு பெரிய செயல் அது! மக்கள் இடையிலிருந்து மறைந்து போனவற்றை தொகுப்பது என்பது சாமானிய செயலா என்ன? இவர் காட்டுமன்னார் கோவில் திருநாராயணபுரத்திலே பிறந்து வளர்ந்தவர். இவருடைய தந்தையார் ஈஸ்வர முனிகள், இவருடைய இயற்பெயர் ரங்கநாதன் என்பது. பின்னால்தான் இவர் நாதமுனிகள் என்று போற்றப்பட்டார். அத்தலத்து இறைவனிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு பக்தியிலே ஆழ்ந்து நின்றார். இவர் எவ்வாறு இவற்றெல்லாம் தூக்க நேர்ந்தது என்றால், ஒரு சமயம் இங்கு வந்திருந்த சில அடியவர்கள் ஒரு பாசுரம் பாடினார்கள். அந்த பாசுரத்தில் 10 பாடல்கள். அந்த 10 பாடல்கள் நிறைவிலே இருந்த ஒரு செய்தி அவரை கவர்ந்தது. கும்பகோணம் 6ஆம் விஷயமாக பாடப்பட்ட பாசுரம்தான் அது. குருகூர் சடகோபன் குழலில் மலியச் செய்த 1010. குருகூர் சடகோபன் குழலில் மலியச் சொன்ன 1010. முதலிலேயே அந்த பாட்டை கேட்டுவிட்டு தவித்து நின்றவர் 1010. அப்போ 1000 பாடல் இருக்கின்றனவா? அவர்களை கேட்டபோது அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் இதுதான் தெரியும் என்றார்கள். ஆக குருகூர் தெரிகிறது, ஆழ்வார் திருநகரி. அங்கு சென்றால் வெற்றியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து விடலாம் அல்லவா? உடனே கால்நடையாகவே கிளம்பி விட்டார் அவர் ஆழ்வார் திருநகரை நோக்கி. எப்படி இவர் இவற்றையெல்லாம் சேகரித்தார்? அடுத்த பதிவிலே காணலாம்.